அடுத்ததான் நம்ம பார்க்கறது நம்பர் 6. இது வந்து மறைமலை நகர் குடுவாஞ்சேரி பிளேஸ். சென்னையோட ஒரு இன்னர் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்த மிதிச்சு தான் நம்ம சென்னைக்குள்ள உள்ள வர்றோம். இந்த இடம் இப்போ ரீசெண்டா கூடுவாஞ்சேரி வந்து ரொம்ப ரொம்ப அவுட்டர் அப்படிங்கறதெல்லாம் போய் இன்னைக்கு வந்து சென்னையோட என்ட்ரன்ஸ் பிளேஸ் கூடுவாஞ்சேரி அப்படிங்கிற லெவலுக்கு இது மாறிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப பாப்புலரா இன்னைக்கு டெவலப் ஆயிட்டு இருக்குது. ஸோ லேண்டும் அங்கே வந்து அஃபோர்டபுள் பிளேசஸ்ல இன்னைக்கு கிடைக்குது, நாளைக்கு எப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நாளைக்கெல்லாம் அது ஸ்கொயர் ஃபீட் எங்கேயோ போய் நிற்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ தாம்பரம் டெவலப் ஆகிட்டு வர 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 கூடுவாஞ்சேரி ஒரு மெயின் செக்டராக அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டி ரோடு போகணுன்னாலும் ஆன் தி வே போகிற ரோடு தான். ஸோ அதனால ஒரு பெரிய ஒரு ஏரியாவாக டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ லுக்கிங் குட். ஸோ உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் அங்கே நியர்பை தான். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கம்பல்சரி அந்த ஏரியா ஒரு பெரிய growth கொடுக்கறதுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கோயம்பேடு இல்லாமல் எல்லாரும் அங்கே வந்து தான் பஸ் ஏறுற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது எல்லாரும். அதனால பாப்புலேஷனாக இருக்கட்டும் அங்கே அதிகமாயிட்டே தான் இருக்கும். பாப்புலேஷன் அதிகமாச்சு அப்படின்னா லேண்டோட ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த 6 பிளேசஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரீசனபிள் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுக்குறோம். ஸோ நான் அதிகமாக சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா பணம் மட்டும் போகாது, அறிவும் தேவை. அந்த அறிவை இந்த லேண்ட் டீல்ஸ் சேனலில் நாங்கள் கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.